நேற்று கொஞ்சம் லேட்டாக தான் ஜோபின் மீன் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஏன்னா நேற்று ஆல்ரெடி நிறைய கெஸ்ட்டு வந்திருந்தாங்க. எல்லாருக்கும் லீவு தானே, அதனால் எல்லாருமே வந்திருந்தாங்க. ஆல்ரெடி நிறைய சிக்கன் வெரைட்டிஸ் இருந்துச்சு. ஸோ அதனால் மீன் எதுவுமே ரெடி பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு அப்படியே தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். ஸோ இன்றைக்கி மார்னிங் ஏதாவது பண்ணலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க. கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திரிச்சு. ஸோ அதனால் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் பண்ணிவிட்டு அப்புறம் ஆஃபீஸில் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு டகான்னு ரெடி ஆகிட்டு அப்படியே ஆஃபீஸுக்கு போயாச்சு. சரி, ஈவினிங் 8 o'clock தான் வீட்டுக்கு வந்திருந்தோம் நைட்டு. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஏதாவது ப்ரிப்பேர் பண்ணலான்னு சொல்லிட்டு ஜோபின் கிட்ட கேட்டாங்க. சொன்னாங்க ஆல்ரெடி எனக்கு நேற்றோட சிக்கனோட கிரேவிஸ் எல்லாம் இருக்குது தானே, எனக்கு அது போதும், வேணும்னா நீயே பண்ணிக்கணும். ஸோ நான் என்ன பண்ணேன்னா எனக்கு 2 மீன் மட்டும் எடுத்து கொஞ்சம் ஃப்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு அதை மசாலையில் போட்டு வச்சு, மற்றபடி எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்னென்னா மாங்காய் போட்டு மீன் குழம்பு பண்ணுறது. அப்போ எங்கள் அம்மா கிட்ட ரெசிபியெல்லாம் தெரிஞ்சு மாங்காய் போட்டு மீன் குழம்பு பண்ணி வச்சுருந்தேன். அப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்ச அந்த ஸ்னேக் மீன் இருக்குல்ல, நீளமான பயிறுன்னு சொல்லுவாங்க, அதை கொஞ்சம் பொரியல் பண்ணியிருந்தேன். அப்புறம் நம்மளோட மஷ்ரூம் இருந்துச்சு, அதை கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்திருந்தேன். அப்புறம் எனக்கு கொஞ்சோண்டு தேங்காய் மீதி இருந்துச்சு. ஸோ இது அப்படியே வச்சுருந்தனால எனக்கு ஃப்ரெஷ்ஷாக எடுக்கிறது தான் பிடிக்கும். ஸோ அதில் எடுத்து சம்மந்தி பண்ணியிருந்தேன். அப்புறம் அச்சாரெல்லாம் வச்சு எனக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி எனக்கு சாப்பிட்டேன். எனக்கு இந்த மாதிரி தான் சாப்பிட பிடிக்கும். எனக்கு சிக்கனை விட மீன் ரொம்ப பிடிக்கும். அதனால் நானே எனக்கு பிடிச்ச மாதிரி சமையல் பண்ணி சாப்பிட்டேன். அப்புறம் ஈவினிங் என்ன பண்ணலான்னு பிளான் பண்ணிட்டு இருந்தபோது தான் ஏதாவது பண்ணணுமேன்னு நினச்சிட்டே இருந்தேன். ஏன்னா எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சு. அப்போ கம்ப்யூட்டர் நோண்டும் போது ஏதாவது சாப்பிட்டுட்டே இருக்கணும். ஸோ கொஞ்சம் வடை பண்ணலான்னு சொல்லிட்டு ஈவினிங் வந்த பிறகு தான் இதெல்லாம் பிளான் பண்ணிவிட்டு வடையும் டீயெல்லாம் குடிச்சு அப்புறம் கொஞ்சம் நேரம் பசங்களுக்குள்ளே விளையாடிட்டு அப்புறம் தூங்க போயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.